பிடியதன் உருவமை குலமிகு கரையது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலனுத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது. தொழில் முக்கியம்னா கண்டிப்பா 12-11 கால பைரவ அஷ்டமி. ஓம் கால துவஜாய வித்மிகே சூலஹஸ்தாயத்திமிகே தன்னோ பைரவ பிரஜோதயாத்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை காலையில் 108 சாயந்தரம் 108 மிளகு தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க, ஜம்பிங்கி மாலை பியூர் நெய் வாங்கி ஊற்றுங்க. விளக்கெல்லாம் போட வேண்டாம். கற்பகிரகத்தில் நெய் வாங்கி ஊற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு, அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு. அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா கால பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கர்மத்துக்கு அதிபதி. அதனால எல்லாத்துக்கும் அதிபதி கால பைரவர் தான். அடுத்து நாம் காணவிருப்பது காலபுருஷனுக்கு மதிப்பு, மரியாதை, வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் பல எண்ணற்ற செயல்பாடுகள் செய்வதற்கு, அவனுடைய வெற்றியை குறிக்கோளாக அடைவதற்கு, குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு, எண்ணங்கள் பரிணாமத்தை தொடர்ந்து அவன் பரிசீலிக்கப்படுவதற்கு அவனுடைய ஆராய்ச்சி அறிவும் அவனுடைய பாசமும் கடகத்தினுடைய பாசமும் என்னைக்குமே ஒரு இன்றியமையாத ஒரு முக்கிய குறிக்கோளாக கருதப்படுகின்றது. ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் கடகராசிக்காரன். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவன் கடகராசிக்காரன். கடகம் மட்டுமல்ல, விருச்சகம் தெரியும். கடகம் ஆராய்ச்சி, கடகம் கற்பனை திறன், விருச்சகம் போராட்டம், விருச்சகம் போராட்ட ரசு, விருச்சகம் முயற்சிக்குரியது, மீனம் மதிப்புக்குரியது. இது ரெண்டையும் ஜெயிச்சிட்டோம்னா மீனத்துல போய் ஜாலியா இருக்கலாம். அதுதான் இந்த கடகம், விருச்சகம், மீனம். இப்ப புரியுதுங்களா? அந்த ஜலராசினுடைய எலிஜிபிலிட்டி, அந்த ஜலராசினுடைய வைப்ரேஷன். அப்ப ராசிநாதன், உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன். அப்ப சந்திரன் உங்களுடைய வீட்டுக்கு இப்ப யார் வர்றா? அட் பிரசன்ட் கரண்ட்ல குரு வர்றாரு. குரு இருக்காரு இந்த மாசத்துல அதிசாரத்துல உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்க வீட்டுல இருக்காரு. முதல்ல உங்க நட்சத்திர குரு வந்திருக்காரு. அவருடைய சொந்த நட்சத்திர காலில் நிற்கிறார். அதுக்கடுத்தது உச்சத்தில் இருக்கார். இதை நான் பலமுறை உங்க நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு மனிதனுக்கு குரு திசையில சந்திர புத்தியோ சந்திர திசையில குரு புத்தியோ நடந்தால் நிச்சயமாக கடக லக்கணமாக இருக்கணும், விருச்சிக லக்கணமாக இருக்கணும், மேச லக்கணமாக இருக்கணும், அட்லீஸ்ட் மீன தனுசுவாக இருக்கணும். இப்படி மகர லக்கணமாக தான் பரவாயில்ல. இப்படி லக்கணமாக இருந்தால் குருவும் சனியும் சமக்கிரகம் தானே. அதனால நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அஷ்டமத்திசனுடைய தாக்கங்கள் குறைகின்றது. அதுக்கடுத்து உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்கள் ஜனஜாதத்தை பார்த்துக்கோங்க. ஜனஜாதத்தை பார்த்துக்கிட்டு இந்த மாதத்தில், இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு இறை வழிபாடு, அதுக்கு தகுந்த உங்கள் தொழில் என்ன தொழில்? நீர் சம்பந்தப்பட்ட தொழில், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில், தானியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அத்தனை மீன் மார்க்கெட்டா, நண்டு மார்க்கெட்டா, மாடு விவசாயம், ஆடு மாடு, கோழி வராது. கோழியை சேர்க்காதீங்க, கோழி வராது. கடகத்துக்கு கோழி வரக்கூடாது. கோழி அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். கடகத்துக்கு ஆப்போசிட்டு மகரத்துக்கு தான் கோழி வரும். அப்புறம் அவன் சண்டை போடுவான். மகர ராசிக்காரெல்லாம் என்ன நீங்கள் என்னையை பட்டு நீங்கள் கடகத்தில் சொல்லின்னு கேட்பாங்க. அதனால ஆடு மாடு தானியங்கள், வைத்தியம், சித்த வைத்தியம், நாடி வைத்தியம், ஹோமியோபதி, எல்லா வெளிநாட்டுகளும் சரி, எல்லா வெளிநாட்டுக்குரியவர் ஆராய்ச்சிக்குரியவர், கற்பனை திறன், அத்தனை கற்பனையும் சொந்தக்காரர் கடகராசி தான். அத்தனை கற்பனைக்கும் உள்ளது கடகராசி தான்.
அது மட்டும் இல்லை, சீர்னு என்ன சீருது, நீர் சீருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீரும். ஏன்னா கடகத்தில் யார் இருக்கான்னு பாருங்க. புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ஆயில்யம் யாரு? அசுரர்களுக்குரியவர் இல்லையா? அந்த எம்பெருமானுடைய பாம்பில் தானே படுத்திருக்காரு மகாவிஷ்ணு, ஆதிசேஷன் தானே. அப்போ ஆயில்யத்துக்கு. அதனால கண்டிப்பாக எத்தனை சீர்னாலும் அது கண்ட்ரோல் தன்மை வேணும். 100% பாருங்க, கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி நான் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. நான் கண்ட்ரோலில் இருக்கும்போது என்னென்ன இருக்கும் எல்லாமே அங்கே போய் சேரும். எங்கெங்கே கெடுதல் இருக்குதோ அங்கே போய் சேரும். இது எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்கிட்ட ஏன் தப்பாக சொன்னு என்னை கேளுங்க, என்னை கூப்பிடுங்க. 100% கரெக்டாக இல்லையான்னு பாருங்க. இதுவரையும் ஐயா அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, ஐயாவும் சொல்லியிருக்கிறேன். கடகம் என்றைக்குமே கச்சிதமாக இருக்காது, கரெக்டாக பேசாது. ஏன்? மனசுக்கு உரிய இடம், மனோகரன் இருக்கக்கூடிய இடம், மனோகரனுடைய ஆட்சி. அப்போ என்ன ஆகும்? இங்கேயும் எங்கேயும் அலைப்பாயக்கூடிய இடம் அது. அதனால கண்டிப்பாக கடகராசிக்கு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில்களை நல்லா பண்ணிக்கோங்க. அந்த ஜலத்துக்கு வேண்டிய தொழில் நல்லா பண்ணுங்க. அதற்கடுத்து குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அதில் எந்த குழந்தைகள், குடும்பங்கள் எல்லாத்தையும் நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. உங்களுக்குரிய தொழிலை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் ராசியில் குரு இருக்கிறதுனால உங்கள் செவரை வச்சு சித்திரம். உங்கள் வீட்டில் குரு நல்லா பண்ணாதான் அடுத்த வீட்டை பார்ப்பார். செங்கல் நல்லா இருந்தால் தான் வீடு செதுக்கி இருக்க முடியும். செவ்வறு இருந்தால் தான் சித்திரம் எடுக்க முடியும். அப்போ குரு கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் தசாபத்துக்கு ஏற்ப ஒரு நன்மையை கொடுப்பார், தசாபத்துக்கு ஏற்ப தீமையை கொடுப்பார், தசாபத்துக்கு ஏற்ப நிச்சயமாக எதிர்காலத்தை சிறப்படைய செய்யக்கூடியவர் கடகத்திற்கு. 2க்குரிய சூரியன் நீச்சம் எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தானே. ஐப்பசி முடியும் தொட்டிங்க தானே. அப்போ ஐப்பசி முடிஞ்சுன்னா நவம்பர் 15 தேதி, நவம்பர் 15, 16 அடுத்து அவர் இங்கே துலாமுக்கு இங்கே வந்துடுறாரு. அவருடைய கார்த்திகை வீட்டுக்கு வந்துடுறாரு. ஐப்பசி கார்த்திகை மாதத்துக்கு வந்துடுறாரு. அப்போ கார்த்திகை மாதம் வரும்போது அப்போ 2க்குரிய உங்களுக்கு 15 நாள் கஷ்டம் இருந்தாலும் ஒரு 15 நாள் உச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவு உங்களுக்கு இருக்கும். 15 நாள் உச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, நன்மையை கொடுக்கக்கூடிய வேகங்கள் எல்லாமே உண்டு. கண்டிப்பாக வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு. வடக்கு முகம் அது என் அன்னை மகாசக்தி காளிகாம்பாலாக இருந்தாலும் சரி, அதாவது உக்கரம் வெக்காளியம்மா இருந்தாலும் சரி, காளிகாம்பாலாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்களா, கோலவிழி அம்மனாக இருந்தாலும் சரி, கோலவிழி அம்மனை கொடுத்து வச்சிருக்கணும் பார்க்குறது. அப்படிப்பட்ட அம்மன் வழிபாட பேசும் தெய்வமாக இருப்பாங்க. வணக்கத்துக்குரிய MS சுவாமிநாதனுக்கு அருள் கொடுத்தது கோலவிழி அம்மன். ஏன் அங்கே போகிறீங்க? இப்போ மதிப்புக்குரிய இளையராஜான்னு ஒரு இசை சக்கரவர்த்திக்கு அருள் கொடுத்ததும் கோலவிழி அம்மன். அதை விட TTK கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லி பெரிய காங்கிரஸ் காலத்தில் அருள் பெரும் தலைவர், சான்றோர்களுக்கு முன்னணி தொழில் அதிபதி TTK கிருஷ்ணமாச்சாரி. ஒரு குண்டூசிலேருந்து கப்பல் வரையும் ஃப்ளைட் வரையும் செய்யாத தொழில் கிடையாது. அவருக்கு அருள் கொடுத்தது கோலவிழி அம்மன். அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காது, சுவாமி மட்டும்தான் இருப்பாங்க, அம்பாள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அம்பாலை ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, வெற்றி உங்களுக்கு தான்.